வணக்கம். மே 18 அதாவது நேற்று திராவிட கூடாரம் கலகலத்து போகிற அளவுக்கு, மூடர் கூடாரம் முட்டாளாகும் அளவுக்கு, திருட்டு கூடாரம் சின்னாபின்னமாகி திக்கி திணறும் அளவுக்கு கலகலத்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மே 18 அப்படின்னாலே ஒரு உணர்ச்சி குவியலின் இரத்த கண்ணீரின் வலி புரிந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மே 18 தமிழீழ வலி உணர்ந்தவர்கள், அந்த வலியை சுமந்து திரிபவர்களுக்கு அந்த மே மாதமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு உணர்ச்சி குவியல், உணர்ச்சி பிளம்பாக இருப்பாங்க அப்படின்னும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஏன்னா இந்த தாக்கங்கள் நமக்கு இளவயதில் அந்த அளவுக்கு இருந்ததில்லை. அந்த 2009 காலகட்டத்தில் போர் உச்சம் அடைந்து பிரபாகரன் அவர்கள் குடும்பம் முற்றிலுமாக வேறறுக்கப்பட்டு பாலகன் பாலச்சந்திரனை கொடூரமாக கொன்ற விதங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ஒரு தாயா. அந்த நேரத்தில் பாலகனோட அந்த மரணம், அந்த போர் காட்சிகளில் பிஞ்சு குழந்தைகள் கூட மிச்சம் வைக்கலை அப்படிங்கிற செய்தி அறியும் போது ஒரு தாயா நாம் கலங்கி போய் நின்னோம். ஏன்னா நமக்கு பிள்ளைங்க இருக்கு, அப்போ நம்ம ஒரு குடும்ப பொறுப்புக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு ஒரு தாய்மையின் உணர்வு இருந்தனால அதோட தாக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் இது நம்முடைய இனம், நம்முடைய இனத்தை வஞ்சம் வச்சு பழி தீர்த்திருக்காங்க, நம்ம இனத்தை வேரோட கருவறுத்திருக்காங்க, நம்ம இனத்தை அழிக்கணுங்கிறது திட்டப்பட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சதெல்லாம் இப்போ சமீபத்தில் தான். அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்ட காணொலியையும் பார்த்து தான் அந்த உணர்வு நமக்கு அதாவது மண்டைக்கு உரைச்சதும்பாங்க இல்லையா, அதான் உண்மை. அந்த மாதிரி அப்போ அதை நம்ம உள்வாங்கின நமக்கு இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீவிரமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நமக்கே அந்த மே மாதம் அந்த ஒரு வார காலம், அந்த 2 வார காலம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றினதையே யோசிக்கிறோம், அதை பற்றியே தேடி பார்க்குறோம். கொஞ்சம் காணொலியில் சில காணொலியெல்லாம் நம்மளால் முழுதாக பார்க்கவே முடியலை. இருந்தாலும் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு, கொஞ்சம் ஆற்றுப்படுத்திக்கிட்டு, தேவையாச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளணுமே, இதை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கும் கொடுக்கணுமே, நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அது தெரிஞ்சால் கூட நல்லது தானே அப்படின்னு யோசித்து அதுக்காக உட்காந்து பார்க்கும்போதே நமக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் போகுது. ஏனோ தானோன்னு நம்முடைய வேலைகளை செய்கிறோம். மனசு சமைக்க போனால் கூட அந்த காட்சிகள், பார்த்த காணொலி காட்சிகள், அதில் கேட்கின்ற குரல்கள், அதை பற்றின போர் முடிவில் நிறைய பேர் அதை பார்த்து, அதாவது இப்போ அவங்க இளைஞர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா திருமண வயதை ஒட்டியர்களாக இருக்காங்க. அவங்க சின்ன வயசில் அதை பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டு யோசித்து பாருங்கள். அந்த சிறு வயசில் அந்த போர் சூழலை பார்த்து பிணக்குவியலுக்கு நடுவே அவங்க தப்பிச்சு வந்த விதம், அப்படியெல்லாம் அவங்க அதை விவரிக்கும் போது கேட்குறதுக்கு நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கட்டுப்படுத்திட்டு நாம் இந்த உணர்வுகளை தமிழ் இனத்துக்கு கடத்தியே ஆகும். அப்பதான் நாம இதை திராவிட அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும், அந்த விடுதலையை நோக்கி நகர முடியும். இன்னும் தமிழினும் அதுக்கு ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் அதை பார்த்து நம்மளால தெரிஞ்ச விஷயங்களை காணொலி மூலம் கடத்தணும். நேற்று பார்த்தீங்கன்னா இருப்பு கொள்ளலை அண்ணனோட அந்த மே தினமானது எப்படி எழுச்சியாக நடந்தது, எப்படி அது ஒரு உணர்ச்சி குவியலாக இருந்தது, எத்தனை லட்சம் மக்களுக்கு அது உணர்ச்சிகளின் வடிகாலாக அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது எல்லாருடைய உணர்ச்சி புகமலுக்கும் ஒரு வடிகாலாக அமைஞ்சிருக்கும். அந்த தமிழின உணர்வோடு, தமிழீழ வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும். இதில் சில நேரம் தமிழ் இனம் சாராத வேற்று இனத்தவர் கூட இதில் நியாயமாக நின்று அந்த வலி தாங்குகிற ஒரு கூட்டங்கள் பார்க்க முடிஞ்சுது, கேட்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தோடு இதை அணுகி, ஆமாம் இது ஒரு இனப்படுகொலை தான், அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு வெளிநாட்டு அரசே இதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த நினைவு சின்னம், இனப்படுகொலைக்கான நினைவு சின்னத்தை அமைக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா, மொழி, இனம், தேசம், நாடு கண்டம் தாண்டி, இந்தியா கண்டம் தாண்டி இன்னொரு கண்டத்துக்கு அது போயிருக்கு அப்படின்னா அது சொல்லி முடியாத வலி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி யூதர்கள் ஜெர்மனியில் ஹிட்லரால் ஒரு யூதர் அப்படிங்கிற ஒரு இனம் சார்ந்ததற்காகவே படுகொலை செய்யப்பட்டார்களோ, கொத்தா விரட்டடிக்கப்பட்டார்களோ, அகதிகளாக சிதறடிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி தான் இன்னும் நிறைய இடத்துல இப்போ காசாவாகட்டும், இப்படி ஒரு இனம் சார்ந்து அந்த இனத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் சில நாடுகளில் இந்த முயற்சிகள், இந்த போர்கள் நடக்கும்போது நமக்கும் உள்ளம் துடிக்குது. அதே மாதிரி தான் தமிழீழத்தில் நடந்த அந்த ஒரு இனப்படுகொலைக்கு கனடா நாடும் மரியாதை செஞ்சுருந்தது தமிழ் ஈழத்துக்கு ஆதரவாக. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, கொந்தளிப்பான ஒரு மனதோட, அதாவது நாடி நரம்புலேருந்து ரத்தம் வரைக்கும் கொதிப்படைஞ்சி மக்கள் சேர்ந்தது தான் நேற்று. அவ்வளோ மழையிலையும் கிட்டத்தட்ட 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் சரியான மழை இருந்தாலும் மக்கள் அசராமல் உட்கார்ந்தாங்க. இடம் பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் உணர்வோடு கூடியிருந்தாங்க. அண்ணன் உணர்ச்சி குவியலில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அவங்க வெளிப்படுத்திய அந்த என்ன சொல்கிறது, ஈழத்தின் வலிகளை அவங்க கடத்தின விதம், அதே நேரத்தில்
காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுகன்னு எல்லாரையும் வாங்குன்னு வாங்கியிருந்தாரு. ஏன் இதில் வந்து பாஜகவையும் அதிமுகவையும் சேர்க்குறோம் அப்படின்னா இவங்களும் வேடிக்கை பார்த்தவங்க தான் அப்படிங்கிறத அதை அழுத்தமாக சொன்னாங்க. ஏன்னா அதிமுகவும் பெருசாக இதுக்கு எதுவுமே பண்ணலை. ஒரு எதிர்கட்சியாக இருந்து அன்னைக்கு கருணாநிதி துரோகம் பண்ணும்போது எதிர்கட்சியாக இருந்து அதை வந்து இன்னும் என்ன பண்ணியிருக்கலாம். இப்போ யார் அந்த சாருன்னு கேட்க தெரிஞ்ச இந்த கூட்டத்துக்கு யார் இந்த என்ன சொல்கிறது கொலைகாரர்கள் அன்னைக்கு கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பேச்சு இருந்தது. அதே மாதிரி பாஜகவும் அப்படி தான். அப்போது பாஜக இருந்தது. அப்போ இருக்கும்போது ஒரு பெரிய எதிர்கட்சி தேசிய கட்சியான எதிர்கட்சியாக இருந்தது அது. அப்போ ஒரு தேசிய கட்சியாக அது வந்து பெருத்தளவு அழுத்தம் கொடுத்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கலாம். ஐநா சபைக்கு கொண்டு போகப்பட்ட இதுக்கு வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்து காங்கிரஸும் அதுவும் எதிரிகள். அப்போ அந்த எதிரி அப்படிங்கிற ஒன்று சாதகமாக பயன்படுத்தியாவது அது வந்து ஐநாவில் போய் அழுத்தம் கொடுத்து இனப்படுகொலைன்னு அறிவிக்கப்பட்டு அந்த ஐநாவில் நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஆதங்கத்தை அவர் வெளியிட்டிருந்தார். உண்மைதான். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், என்னதான் காங்கிரஸும் பாஜகவும் எதிரியாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழ்நாடுன்னு வரும்போது இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்குவாங்க. அவங்க மனோநிலை வந்து எப்பவுமே ஒன்றா இருக்கும். அவங்க கூட்டாளியாக காங்கிரஸும் பாஜகவும் கை குலுக்கி நட்புறவு கொண்டாடாட்டியும் தமிழ்நாடு அழிகிறது, தமிழினம் எங்கே அழிஞ்சாலும் எங்கே அடிபட்டாலும் அவர்களுடைய மனநிலை அதை கொண்டாடும் மனநிலையில் தான் இருக்கும். அதுதான் திராவிடம் துரோகம் அடிச்சுன்னா அதிமுகவும் அதை ரசித்து அதை வந்து ருசிக்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கும். நமக்கு என்ன வந்துச்சு எங்கேயோ யார் செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவுக்கும். எல்லாமே ஒரு சுயநலமான தேர்தல் அரசியல் நடத்துகின்ற வாக்குகளை வாங்குகின்ற ஒரு அரசியல் தான் பண்ணோம். நம்ம சாட்டையில் சொன்ன மாதிரி இல்லை அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த தமிழ் இனத்தவருக்கு தமிழீழ மக்கள் நம்மகிட்ட அன்னைக்கு அகதியாகவே வச்சுருக்காங்க. அகதியாக வைக்க வேண்டியதில் அவங்களையும் நம்ம மனுஷங்களாம் நடத்தலாம். ஆனால் அவங்கள அகதியாக வச்சுருக்காங்க. அவ்வளோ குரோதம் தமிழர் மேலே. அவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டர் ஐடி கொடுத்து இன்றைக்கி தேர்தலில் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு இருந்தால் இவங்க வந்து அதுக்கு பயங்கரமாக இன்றைக்கி மே 18 இனவழிச்சு நம்மளை தமிழர்களுக்காக நாங்கள் எதையும் துறப்போம் அதையும் துறப்போம்ட்டு வீராவேசம் பேசி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு மாநாடு கூட்டியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அறிக்கை விட்டுருப்பாங்க. குறைஞ்சபட்சம் மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பாங்க. எதையோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொன்னபடியே அவர்களுக்கு தேர்தலில் ஓட்டு போட உரிமை கிடையாது. அதனால் அவங்க வந்து ஒரு இழிபிறவியாக தான் பார்க்கப்படுவாங்க. சொல்லப்போனால் ஒரு உயிருள்ள ஜந்துவாகவே இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் வெறும் ஓட்டு போடும் ஒரு எந்திரங்கள் தானே தவிர மனிதர்கள் கிடையாது அப்படின்னு தான் இந்த 4 கட்சிகளுமே இப்படி தான் நகரும். இதை வந்து அப்பட்டமாக அண்ணன் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மொத்தத்தில் முடிக்கும்போது ஒரு அருமையான பாடலை ஒன்று பாடினாங்க. எல்லாருடைய ரத்த நாளங்களையும் வந்து அது உசுப்பேத்து விதமாக அப்படியே வந்து அதாவது தொய்ந்து போன மனங்கள் கொஞ்சம் சோர்வாகி இருக்கக்கூடிய மனங்களாக இருந்தால் கூட அந்த பாடலில் ஒரு புத்தளிச்சு கிடச்சிருக்கோன்னா உண்மை. ஏன்னா அந்த பாட்டு கேட்கும்போது இதுக்கு முன்னாடியும் அண்ணன் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இந்த பாட்டு வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இந்த மாதிரி இலங்கைக்கும் இவர்களுக்கும் நடக்கின்ற போர்களில் சண்டைகளில் வீரர்கள் தொய்ந்து போயிருக்கும் போது இந்த பாட்டை தான் உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் பாடுவார், இல்லை இந்த பாட்டை மேற்கோள் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அதை அண்ணன் மேற்கோள் காட்டி நேற்று பாடினப்போ அவ்வளோ பட்ட பாடலாம் இதுக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக அப்படி இருந்தது. பயங்கர உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. அதில் என்னென்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்த படம்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு இந்த பாட்டு ரொம்ப அந்த வயசில் அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கும். எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ குடும்பம் சினிமா பாட்டெல்லாம் பாட விட மாட்டாங்க. ஆனால் கேட்குறத அவங்களால தடுக்க முடியாது. எங்கேயாவது கல்யாண வீடுகளில் போடும்போது நான் ஏற்கனவே சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன், வீட்டில் சினிமா பாட்டுகள்லாம் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, அதுக்குள்ள உபகரணங்களும் கிடையாது, இருந்தாலும் கேட்கலாம் விட மாட்டாங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இது கல்யாணங்கள் நடக்கும்போது அந்த மைக் செட்டை எப்போ ஆஃப் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் தூங்குவேன். அந்த அளவுக்கு உட்காந்து அந்த சினிமா பாட்டுகளை கேட்டுட்ருப்பேன். இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து போயிடுச்சு. ஆனால் ஊர்லலாம் வந்து இந்த வீடியோ எடுத்து அதை வாடகைக்கு வீடியோ விட்டு அந்த டெக்கில் பார்க்குறது அப்படிம்பாங்க, போட்டு பார்ப்பாங்க, காசு கொடுத்து கேசட் போட்டு பார்ப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து ராத்திரி ஒரு 7 மணி இல்லை 6 மணி இருக்கும், போய் எனக்கு ஏதோ வாங்கிட்டு வா கடையில் அப்படின்னாங்க. ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால கடைக்கு போகிற பழக்கங்கள் உண்டு. பக்கத்தில் கோவிந்தன கடையில் போய் இது வாங்கிட்டு வாங்கினாங்க. நான் காசு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கடையை ஒட்டி போகும்போது ஒரு பாட்டு சத்தம். இந்த பாட்டு சத்தம் கேட்டோன்னா நான் நின்று இப்படி எட்டி பார்த்தா அந்த கடையை ஒட்டின ஒரு சின்ன பகுதியில் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 10-20 வீடுகள் சேர்ந்து இந்த படத்தை போட்டு பார்க்குறாங்க. அப்போல்லாம் நான் போகும்போது இந்த பாட்டு அப்படி நின்றுட்டேன். நின்று பார்க்குறேன். என்னால் வந்து அங்கேங்கே அசைய முடியலை. எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அப்போ தான் முதல் தடவை அந்த பாட்டை கேட்குறேன். அப்போவே எனக்கு வந்து என் கையும் காலம் அப்படி ஆடுது. நானும் அப்படி சொல்லணும், இப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குற பாட்டாக இருந்துச்சு. பார்க்க பயம் வேறு. ஏன்னா வீட்டில் வந்து கரெக்டாக போனால் இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வரலாங்கிற கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. 7 மணி 8 மணினா எங்கள் சித்தப்பா வேறு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போல்லாம் கூட்டு குடும்பம். சித்தப்பாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவோம். அப்பா அதுக்கடுத்து சித்தப்பா தான் பயப்படுவோம். இவன் சித்தப்பா அந்த வழியாக வந்தால் கூட அடி ரோடுன்னு கூட பார்க்க மாட்டார், அடி பிச்சிருவார். இந்த பயம் வர அங்கே
அக்கம் பக்கம் பார்த்துட்டு அப்படி பார்த்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அடி பயந்து அந்த பாட்டை முழுக்க பார்த்து முடிச்சதும் டக்குன்னு போய் கடையில் போய் வாங்கிட்டு எடுத்தேன். ஓட்டம் ஓடி வந்து வீட்டில் வாங்கின ஜாமானத்தை கொடுத்தேன். அப்போ அந்த டைமில் ஒரு 2-3 நாளாக எனக்கு இந்த பாட்டில் 2 வரிகள் மட்டும் நான் முறங்கிட்டே இருக்க ஆரம்பித்தேன். அதாவது உரிமை இழந்தோம் அந்த லைனுன்னு நினைக்கிறேன். அதை பாட எங்கள் அம்மா கேட்டுட்டு என்ன புதுசாக சினிமா பாட்டு பாடுற, நீ சித்த பாட்டை அடி வாங்க போகிற பாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா வந்து நான் இப்போ என்ன வந்து பாட்டு தப்பாக பாடிட்டேன், அதில் வந்து உரிமை இழந்தோம், வீரம், இப்படி தான் அதில் வார்த்தைகள்லாம் வருது, அதில் என்ன தப்பு இருக்குது இப்போ என்ன அடிக்கிறதுக்கு, நாம் வந்து நம்ம இழந்த உரிமையை கேட்குற மாதிரி தானே அந்த பாட்டு இருக்குது, அப்போ நான் என்ன தப்பாக பாடிட்டேன்ட்டு நான் வச்ச பிரசங்கத்தில் எங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க, அடுப்பங்கரையில் ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்படி நிறைய நமக்கு வந்து இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. சில பாட்டுகள், சில விடயங்கள், சில இதுகள்லாம் நம்ம வந்து கோத்து பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசில் என்ன தாக்கங்கள் இருந்ததோ அந்த தாக்கங்களுக்கு வடிகாலாக என்ன நமக்கு களம் அமையுதோ அதை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே புரியுது. அப்படி தான் ஒரு நேர்மையான ஆட்சி வேணும், நேர்மையான இது வேணும், நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், உரிமைக்காக போராடணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் சில விஷயங்களை பார்த்து நமக்கு வந்தனால அதே பேசுகிற ஒரு கட்சி, அதே பேசுகிற ஒரு தலைவன், அதே பேசுகிற ஒரு புரட்சியாளனை பார்க்கும்போது நம்ம அவங்க பக்கமாக சாஞ்சிடறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, இப்படியாக இந்த பாட்டை அன்னை வந்து மேடையில் பாடுறாங்க. எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிமிஷம் அப்படி புல்லரிக்க வச்சிருச்சு. உணர்ச்சினா அதாவது எப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு புத்தளிச்சு புத்தாக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மிகு பாட்டை பாடுனாங்க. மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை விரிக்கலாமா, உரிமையை இழந்தோம், உடமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா, தோல்வி நிலை என நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, விடியலுக்கு இல்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம், உன்னை நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏறம், உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா, யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா, உரிமையை இழந்தோம், உடமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா, ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா, உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. அதுலேயும் சில வரிகளை அவர் பாடுறது வந்து பாடிக்கிட்டே அந்த உடல் அசைவில் அந்த இதை கொண்டு வர்றது வந்து இன்னும் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது பாதை மாறலாமான்னு கேட்குறது, ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். பாதை மாறலாமா, அப்புறம் கொள்கை மாறலாமா, கொண்ட கொள்கையிலேருந்து மாறலாமாப்பா, நான் வந்து கூட்டணி வச்சேன்னா என்ன ஆகும், நான் வந்து கொண்டு வந்த கொள்கையை மாறி போகுது அப்படின்னு அவர் அந்த பாட்டுலேயே தன்னுடைய மனநிலையை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்திலையும் தன்னுடைய இதை சொல்லிட்டாரு, நான் வந்து கூட்டணியெல்லாம் வைக்க போகிறது இல்லை, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு. அப்போ அதை பேசி முடிச்சுட்டு இந்த பாட்டு பாடுறாங்க. கொள்கை மாறலானுமான்னு கேட்கும்போதே நமக்கு புரியும், மாறுவனாப்பா, நான் இவங்களெல்லாம் எதிர்த்து தானே ஆரம்பித்தேன், நான் இவங்களுக்கெல்லாம் எதிராக கட்சி ஆரம்பித்ததே இந்த கொள்கைக்காக தானே, அப்புறம் நான் வந்து லட்சங்களுக்காக நான் கொள்கை மாற்றுவேனா, வழி மாறலாமா, பாதை மாறலாமான்னு கேட்கும்போதெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை, இன்னும் ஏற்கனவே அண்ணன் மேலே இருந்த நம்பிக்கை இன்னும் பல மடங்கு கூடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மனசை அப்படி அதில் வெளிப்படுத்தி இருந்தார். மனசையும் வெளிப்படுத்தி நம்ம கிட்ட தூங்கி கிடந்த அந்த உணர்ச்சிகளுக்கும் உத்வேகம் கொடுத்து அந்த பாட்டை பாடி கூட்டத்தை நிறைவு செய்தாங்க. ரொம்பவே நிறைவாக இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் பொறுமை குமுறிட்டு எரிமலை மாதிரி குமுறிட்டு இருந்த ஒரு உணர்ச்சிகளுக்கு அப்படி கொஞ்சம் வடிகாலாக அதை இறக்கி வச்ச மாதிரி கொஞ்சம் அப்பா பரவாயில்ல, நமக்காக அண்ணன் பேசுகிறாங்க, இல்லை நம்முடைய இனத்துக்காக பேசுகிறது அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது கனமும் இதயத்தில் கனமும் கூடிச்சு. அந்த காணொலிகளை பார்க்கும்போது அண்ணன் பேசியெல்லாம் முடிக்கும்போது ஒரு பாரம் குறைஞ்சி, அப்பா நம்ம வலியில் பங்கெடுக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டம் நமக்கு இருக்குது, வலி நமக்கு மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள், வராத கூட்டம் கூட புலம்பிகிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம், வந்த
கூட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். வராமல் வர முடியாமல் எவ்வளோ வந்து உணர்ச்சி படமாக இதை வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டமும் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து தமிழனை வந்து இன்னும் கைவிடப்படலை, எங்கே ஒரு நம்பிக்கை கேட்டு சின்னதாக ஒளி விட்டுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மாநாடு கொடுத்தது. இதில் வேறு என்னென்னா, இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தக்கூடாது, இதுலேயும் வந்து எதாவது செஞ்சு குளிர் காயணும், குளத்தை குழப்பி மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி திமுக அரசு ஒரு காரியம் செஞ்சது. அதையும் அன்னை மேடையிலே போட்டு உடைச்சாங்க. ஒரு நாளும் இல்லாமல் கண்காட்சி நடத்தி பொருட்காட்சி நடத்தி எப்போவுமே காசுக்கு விற்று பாக்கெட்டை நிரப்புகின்ற அந்த கார்ப்பரேட்டும் இந்த அரசும் அன்னைக்கு மட்டும் இலவசம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கேட்டதும் கூட்டம்லாம் அங்கே போயிடுச்சு. ஒரு கூட்டம் சேரெல்லாம் காலியாக இருக்குது. என்னடா மக்கள் இவ்வளோ உணர்ச்சி மிகுந்த நாளில் வந்து உட்காருவீங்கன்னு பார்த்தா ஒரு சேரில் கூட ஆள் இல்லை, எல்லாரும் போயிட்டீங்களே அப்படின்னு பார்த்தா பதறாதீங்க, நம்ம அண்ணன் கூட்டத்தில் இல்லை. அதான் நம்ம அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்கார் இல்லையா, அண்ணன் சீமான் மேலே காழ்ப்புணர்ச்சியில் வீடை முற்றுகையிட போகிறேன்ட்டு போய் பேக்கரி கடையையும் சலூன் கடையையும் முற்றுகையிட்டு குதிச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த அண்ணன் மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் நடத்தின கூட்டத்தில் ஒரு காக்க கூட இல்லை, 10-20 பேரோ இருந்தாங்க. ஏன்னா திமுகவோட அடியாட்கள் தான் இந்த ஆட்கள், கைக்கூலிகள் தான். இவங்க போட்ட அந்த இலவசங்கிறது இவங்களுக்கே வேட்டு வச்சிருச்சோ என்னவோ தெரியல. எல்லாரும் இலவசம்னு சொன்னோன்னா பொருட்காட்சியை பார்க்க போயிட்டாங்க. இந்த திராவிட கூடாரம் வந்து இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா 2009 போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இந்த கிழட்டு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வயோதிப காலத்தையும் பொருட்படுத்தாது, தன்னுடைய நாடி நரம்பெல்லாம் சோர்ந்து போனதையும் மனதில் இருத்தாது, தன்னை ஒரு இளைஞனாகவே பாவித்து மானாட மயிலாட பார்த்து கண்டு கழித்த ஒரு ரசிக மனப்போக்கு கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, கேளிக்கைகளின் நாயகன். கேளிக்கை சிற்றின்பங்களில் லைத்து இருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்மங்கள் மானாட மயிலாட பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து மற்றவர்களை குறை சொல்கிறது, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் ஒரு தலைவனாக இருந்து நாங்கள் தமிழினத்தின் தலைவன் கூக்குரலிட்டு இதுக்கு நீதி வாங்கி தர வேண்டியவர்கள். இந்த போரை நிறுத்துவதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ உலக நாடுகளுக்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு எப்படியாச்சும் நிறுத்தி தமிழர்களை காப்பாற்ற வேண்டியவர்கள். மாநாட மயிலாட பார்த்தீங்க, அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் சாமானியன், அப்பொழுது ஒரு இயக்குனர். அப்படிப்பட்டவர் அன்னைக்கு வந்து உங்கள் இடத்துல நின்று அவரால் எதுவுமே செய்ய முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் கையை பசஞ்சிட்டு நின்னாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் அன்னைக்கு அண்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து தான் இந்த ஈழ வலியை பார்த்து சுமந்து யாரும் செய்யலை. அதிமுகவில் அந்த இலைமலர்ந்த ஈழம் மலரும் சொல்லியும் அவங்களும் எதுவும் பண்ணல. நாங்கள் தான் விடுதலை புலி, நாங்கள் வந்து தமிழினத்தின் காப்பாளர்கள் சொன்ன கருணாநிதியும் துரோகம் பண்ணிட்டாரு. துரோகம் வைகோவிலிருந்து திருமாவளவிலிருந்து எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மண்டைக்கு உரைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி தமிழின விடுதலைக்காக இவ்வளவு அவமானங்களையும் சந்தித்து 15 வருஷமாக சோறாமல் அடிப்பொலின்னு நடத்திட்டு இருக்காரு கட்சியை. அதனால் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு செய்யாதவங்களுக்கும் ஒரு சாமானியனாக மக்களாக நின்று அழுகுரல் எடுத்து கண்ணை கசக்கிட்டு இருந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதையும் இதில் சொல்லிக்கிறேன். அதனால் சும்மா உட்காந்து எதையாவது இஷ்டத்துக்கு பேசாமல் கொஞ்சமாச்சும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் பக்கம் வாங்க, வலு சேருங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எது எப்படியோ நீங்கள் போட்டு வச்ச திட்டம் எல்லாமே தவிடு பொடியாகும்படியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த இனவெளிச்சி மாநாடு இனிதாக நடைபெற்றது. அநேக பேருக்கு இன்னும் அதிகமாக இந்த உணர்வை கடத்துறதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த கொடிசியாத்திடல் மாறிச்சு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் போங்க முதல்வரே, உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. ஊட்டியில் குழுன்னு கொஞ்சம் இன்பமாக பொழுதுபோக்கலாம்னு நினச்சிங்க, அதில் பேரிடியாக வந்து விழுந்திருக்கு. இப்போது டாஸ்மாக் ஊழல், தப்பிச்சு போன தம்பியை காப்பாற்றவா, இல்லை தப்பிச்சு போன உங்கள் குடும்பத்து பேரனை காப்பாற்றவா, இல்லை நான் பெத்த மகனை காப்பாற்றவான்னு இப்போ நீங்கள் பயங்கர தலைவலியில் உட்காந்துருப்பீங்க. இந்த தலைவலி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதான் நம்ம வந்து பஞ்சாப் எழுத்தாளர் ஒரு பெரிய மனிதர் நம்ம கூட்டத்தை வந்து சிறப்பு செஞ்சார். அவருடைய இதுகளை பார்க்கும்போது ஏற்கனவே அவர் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சில் பார்க்கும்போது அவர் ஹிந்தி நீ என்னை ஹிந்தி தான் பேசணும்னு திணிச்சதுனாலே நான் ஹிந்தி பேசுகிறத விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் பேசினார். கூடிய விரைவில் அடுத்த கட்சி கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் தமிழை கற்றுக்குவேன்னு சொன்னதாகட்டும், இப்படி வந்து அண்ணனுடைய அந்த மரண தண்டனைக்கு எதிரான பிரச்சாரம் வந்து அவரை வந்து அவர் பக்கமாக இழுத்துது அப்படின்னு சொன்னதாகட்டும்,
பாலச்சந்திரனோட அந்த கொடும் மரணத்தை நினைவு கூர்ந்ததுன்ட்டு அவரும் இந்த இனவெளிச்சி கூட்டத்துக்கு ஒரு பெரிய எழுச்சியாக அமைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, காணொலியிலலாம் ஒரு 2 நாளாக மம்தா பானர்ஜி அவர்கள் வராங்க, வங்க தேசத்து சிங்கம் இருக்குது இல்லையா, பெண் சிங்கம் வருது அப்படின்னு போடும்போது என்னால் நம்ப முடியலை. ஏன்னா அப்படின்னா அது ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும், நாம் இன்னும் அதை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசில் ஓடிச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் தெரியலையே, இவங்களா வியூஸுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வங்க தேசத்து சிங்கம் வரலை. ஆனால் சிங்கம் அவங்களுடைய எம்எல்ஏ ஒரு சிங்கக்குட்டியை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆமாம், அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து வருகை தந்திருந்தார். வந்து பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விவசாய சங்கத்திலேருந்து வந்திருப்பார் போல், ஒரு விவசாய, அதாவது வெளி மாநிலத்தவர், ஆனால் அந்த விவசாயம் அமைப்புகளில் இருந்து வந்த ஒரு பெரியவராக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அறிமுகப்படுத்தும் போது தான் தெரிஞ்சுது அவர் அந்த நம்ம மம்தா பானர்ஜி அம்மா இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கட்சியில் எம்எல்ஏவாக பதவி வகிக்கிறவர் அப்படிங்கிறது. பார்த்துக்கோங்க, நம்ம ஊர் எம்எல்ஏக்கள் எவ்வளோ தம்பட்டம் அடிச்சுப்பாங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ கவுன்சிலர்கள் என்னம்மா அவங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் நான் யாராக்கும் தெரியுமா அப்படின்னு காட்டிப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே தெரியும். அந்த திமுக, அதிமுக, அந்த காங்கிரஸ், பாசக கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருப்பான், ஆனால் ஒரு எம்எல்ஏ மாதிரியே தன்னை காட்டிப்பான் அப்படிலாம் இருக்குது. அப்படிப்பட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண கட்சி அடையாளம் கூட கொஞ்சமும் இல்லாமல் ஒரு சாதாரண தோட்டத்தில் ஒரு விவசாய பெருமகன் போகலை அப்படி வந்திருக்காரு அப்படின்னு தோன்ற அளவுக்கு வராருன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கட்சியை நம்ம பாராட்டி ஆகணும். பல மேடைகளில் அண்ணன் அந்த கட்சியும் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்களையும் நல்லாவே புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களுடைய தைரியத்தை பாராட்டி அதிகமாக பேசுவாங்க. காங்கிரஸுக்கு எதிராக, பாஜக எதிராக அவங்க எப்படி நின்று கம்பு சுத்துறாங்க அப்படிங்கிறத பல மேடைகளில் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அதனாலே ஒரு நட்புறவு உண்டாகி இவர் வந்தது நமக்கு மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் வந்ததுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுவும் மிகையாகாது. அப்படி ஒரு பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்து அந்த கூட்டத்தை சிறப்பித்து இந்த வலியை அவர்களும் தாங்கி அந்த வலியின் கோரத்தை வெளிப்படுத்தின விதம் எல்லாமே ஒரு விதமாக எதிரிகளுக்கு வைத்த கலக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன்.